வணக்கம், நான் சுர்யாதங்கராஜ். இன்றைக்கி நாம் 2Dயில் ஒரு மிக்கி மவுஸ் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் மிக்கி மவுஸ் தீமில் இப்போ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு மிக்கி மவுஸ் ட்ராயிங்கை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த மிக்கி மவுஸை இப்போ நான் ஈட்டபிளாக மாற்ற போகிறேங்க. அதுக்கு நான் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டை தேய்ச்சி வச்சுருக்குறேங்க. அதுக்கு மேலே இந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு மேலே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அவுட்லைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ் மாதிரி கிடச்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் எல்லாம் வருதோ அதில் நம்ம தனித்தனியாக இப்போ கட் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த மிக்கி மவுஸ் ட்ராயிங்கை பார்ட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்காபில்லா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற பிரபுதேவா மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் என்னென்ன கலரில் இருக்குதோ அதே கலரில் ஃபாண்டன்ட்டில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஒயிட் மிக்கி மவுஸோட பேஸில் இதெல்லாமே நம்ம ஒட்ட போகிறோம். இதை மேலே ஒட்டுறக்கு லைட்டாக தண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதுங்க. இப்போ நம்ம மிக்கி மவுஸ் ஒரு 90% ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கண், வாய் இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால் ஒரு ஈட்டபிள் மார்க்கர் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரைஞ்சி கொடுத்துட்ருக்குறேன். மிக்கி மவுஸோட கையில் க்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்குங்க. அது ஒயிட் கலராக இருந்ததுனால, அந்த பேஸும் ஒயிட் கலராக இருந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த க்ளவுஸ்க்கான டீட்டெயில்ஸ் நல்லா தெரியணும். அதை நான் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எடுத்திருக்கிற மிக்கி மவுஸ் ட்ராயிங்கில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே இந்த ஈட்டபிள் மிக்கி மவுஸ்லேயும் வரணும் அப்படிங்கிறக்காக நான் டூத் பிக் வச்சு இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தவங்க ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால மிக்கி மவுஸ் தீம்லேயே ஒரு ஒன் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்குறேங்க. அப்புறம் அந்த கேக்லேயும் மிக்கி மவுஸ் தீம் வரணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் பிளாக் கலரில் சிறுசும் பெருசுமான ரவுண்ட் ஷேப்லலாம் ஃபாண்டன்ட் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இனி இதெல்லாம் வச்சு நம்ம கேக்கில் பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதே ஐடியாவை பயன்படுத்தி நம்மளால் வேறு விதமான டிசைன்ஸும் உருவாக்க முடியுங்க. இது மாதிரியான கேக் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.